தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பாரூக்கு 1:15. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் நீதியுடன் எல்லோரையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் எல்லோருக்கும் நீதியை கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். எங்கெல்லாம் அநீதி நிறைந்திருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் முதலாவதாக நீதியை நிலைநாட்ட போராடக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு நாங்கள் எல்லோரும் உமக்கு பணிந்திருப்போம் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி சென்ற பொழுது ஆண்டவருடைய கரம் நீதியாக அவர்களின் வாழ்விலே செயலாற்றுகிறது. அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ப தங்களின் வாழ்வில் தண்டனையை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நீதியுடன் செயல்படுகிறார். ஆனால் பலவீனத்தினால், இயலாமையினால் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை மறுபடியும் அதே நீதியுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம், நீதி இவை இரண்டும் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே நீதியுடன் வழிநடத்தப்படுகிறார்கள், வழி நடந்து வருகிறார்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆண்டவர் தான் நேசிக்கிறவர்களை கண்டித்து திருத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த நீதியுடன் கூடிய தண்டனை. இதிலிருந்து அவர்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவரோடு இணைந்திருக்க முடிவு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் எல்லோரும் ஆண்டவருடைய நீதியை ஒவ்வொரு நாளும், நீதியின் கரத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே தான் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் பெரிது, ஆண்டவருடைய இரக்கம் பெரிது, ஆண்டவருடைய நீதி பெரிது. இப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் எல்லோரையும் அவரை போன்று பரிசுத்தமானவர்களாக இருக்க அழைக்கிறார். அவரை போன்று பரிசுத்தமானவர்களாக வாழ அழைக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். என்னை நீர் உம்முடைய மகனாக, மகளாக, குழந்தையாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். எனக்கு நீரே தெய்வம் என்று அறிவுறுத்தி இருக்கிறீர், கற்றுக் கொடுத்திருக்கிறீர், வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை மட்டுமே பற்றி நின்று இந்த உலகப்பூர்வமானவைகளை உதறி தள்ளிவிட்டு உமக்கு மட்டுமே பணி செய்ய என்னை பயன்படுத்துவீராக. உம்மை மட்டுமே பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்வீராக, வழி காட்டுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.